பத்திரிகையாளர் திரு சிவபிரியன். வணக்கம் திரு சிவபிரியன். பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறியிருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? அதாவது ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற தயாராகிறார் அப்படிங்கிறது நமக்கு செவ்வாய்க்கிழமை எப்பொழுது அவர் மத்திய அரசை விமர்சித்து ஒரு அறிக்கை வெளியிட்டாரோ அப்பொழுதே அது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு வேண்டிய மரியாதை பாஜக தரப்பில் கொடுக்கவில்லை என்பது, அவருக்கு கடந்த 3 ஆண்டுகளாகவே மரியாதை கொடுக்கப்படவில்லை என்பது உண்மை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் அந்த கூட்டணியில் இருந்து வந்தார். ஆனால் இப்பொழுது அதிமுகவுடன் மீண்டும் பாஜக கூட்டணி வைத்த நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக ஓபிஎஸ் அவர்களை சைட்லைன் பண்ண பிஜேபி ஆரம்பிச்சதுனால இனிமே பிஜேபியில எந்த ஒரு ஃபியூச்சரும் நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திரு ஓபிஎஸ் வந்ததனால்தான் இவ்வளவு பெரிய முடிவை இன்று எடுத்திருக்கிறார். மேலும் அவருக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் அவருக்கு ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்று, திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது அவருக்கு ஒரு சூசைடல் மூவா போகுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கோ இல்லை தொண்டர்கள் செல்வாக்கோ இல்லாத ஒரு ஆளாக தான் பார்க்கப்படுகிறார். ஆனால் அவர் போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளரை 3வது இடத்திற்கு தள்ளிய பெருமை ஓபிஎஸ் பெற்றார். ஸோ அதனால என்னன்னா, அதிமுகவுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை அவர் ஏற்படுத்தக்கூடும், பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு சில தொகுதிகளில் அவரால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்பது உறுதியாக இருக்கிறது. இந்த நடவடிக்கைகளையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தாவேகாவுடன் கூட்டணி வைக்க எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது திரு சிவபிரியன்? இல்ல, தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் பெரும்பான்மை சமூகத்தை, மறவர் சமூகத்தை சார்ந்த ஓபிஎஸ் அவர்கள், அதாவது முக்குளத்தோரினுடைய வாக்குகள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சிதறி கிடக்கிறது. அதிமுகவுக்கு பெரும்பான்மையான முக்குளத்தோர் வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் முக்குளத்தோர் இனத்தில் இருக்கும் அனைத்து தலைவர்களையும் அதிமுகவில் இருந்து வெளியேற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தான் பாஜக முக்குளத்தோர் மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக ஓபிஎஸ் அவர்களையும் தினகரன் அவர்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூட்டி வந்தார்கள். அந்த நடவடிக்கை ஓரளவுக்கு பயன் கொடுத்தது. 2024 தேர்தலில் நிறைய இடங்களில் அதிமுகவை 3வது இடத்திற்கு பாஜக கூட்டணியால் தள்ள முடிஞ்சது. ஸோ அப்ப விஜய் என்ன நினைப்பார்னா, இப்படிப்பட்ட ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மூத்த தலைவர், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாக்ஸ் அவருக்கு பெருசா இல்லைனாலும் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, அந்த ஃபேஸ் வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது விஜயினுடைய எண்ணமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சிவபிரியன்.